தளபதி விஜய் நடித்து நேற்று கிராண்டாக தேட்டர்களில் ரிலீஸ் ஆன த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா குடும்பத்தோட பேங்காக்கு போகிறாரு. அங்கே தன்னோட பையனை கடத்திடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது, விஜய் என்ன பண்ணார், இதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிது. இந்த படம் பார்த்தீங்கன்னா விஷுவலாக இப்போ சொல்லணும்னா படம் சூப்பராகவே இருந்தது. விஜயகாந்த் எந்த சீனில் வருவார்னே உங்களுக்கு தெரியாது. சர்ப்ரைஸாகவே இந்த சீனை கொடுத்துருந்தாங்க. தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். த்ரிஷா வர அந்த மட்ட சாங் பார்த்தீங்கன்னா உண்மையிலே சூப்பராகவே இருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா சாங்ஸ் கொஞ்சம் டீசெண்டாக இருந்தது. ஆனால் ஸ்பார்க் சாங் பார்த்தீங்கன்னா உண்மையிலே அந்த அளவுக்கு இல்லை. படத்தில் ஏன்டா வச்சாங்கன்னு இருந்தது. அந்த படத்தை வந்து சாங்கை பார்த்தீங்கன்னா தூக்கியிருக்கலாம். அது போக இந்த படத்தில் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. கிளைமேக்ஸ்லாம் எஸ்கே நிறைய ஒரு கேமியோரும் இந்த படத்தில் இருக்குது. அந்த கேமியோலாம் நீங்கள் படத்தில் பார்த்தா உங்களுக்கே புரியும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு விஷுவல்ஸாக கொடுத்துருந்தாங்க. ரன் டைம் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரத்துக்கிட்ட. ஆனால் படம் உங்களுக்கு எந்த இடத்துலையுமே போர் அடிக்காது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி தான். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா ட்விஸ்ட் இருக்குது. அந்த ட்விஸ்ட்டை கண்டுபிடிக்காத லெவலில் தான் வச்சுருந்தாங்க. அதை தவிர்த்து இந்த படத்தில் உண்மையிலேயே நல்லா இருந்தது. வேறு எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு இந்த படத்தை எடுத்திருந்தாங்க. ஃபஸ்ட்டு வர அந்த ட்ரெயின் பிளாஸ்ட் சீனாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு சீனுமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ தேட்டரில் பார்க்க நல்லாவே இருந்தது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபைட் சீன்ஸ் எல்லாம் உண்மையிலேயே சூப்பராகவே இருந்தது. மோகன் இந்த படத்தில் வில்லன் கதாபாத்திரத்தில் வர்றாரு. தளபதி விஜயோட இளைய தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு எதிராக தான் இந்த படத்தில் வர்றாரு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ட்விஸ்ட் இருக்குது. அது போக இந்த படத்தில் எல்லா ஆக்டருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த படம் உண்மையிலேயே உங்களுக்கு போர் அடிக்காமல் தான் போகும். த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தை நீங்கள் தேட்டருக்குள்ள பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.